திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தியான வேலையில் வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் ஒரு புதிய இடத்திற்கு அல்லது ஒரு ஆபத்துகள் நிறைந்த இடத்துக்கு போகும் பொழுது அதற்கு முன்பாக யாராவது போவாங்களா? நாம் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாக, நாம் அந்த வழியில் செல்வதற்கு முன்பாக, நமக்கு முன்பாக யாராவது ஒருவர் சென்றுவிட்டு அந்த வழி எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது சொல்லிட்டு அதை நமக்கு சொல்லுவார்களா என்று சொல்லி நாம் யோசிப்பது உண்டு. காரணம், அந்த இடம் எப்படி என்று நமக்கு தெரியாது, அந்த வழி எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆகவே தான் நாம் என்ன பண்ணுறோம், இன்னொரு மனிதனுடைய உதவியை, இன்னொரு மனிதனுடைய செயல்பாடை அந்த இடத்துல நாம் எதிர்பார்க்கிறோம். வேதத்தில் கூட நாம் பார்க்கின்ற பொழுது மோசே எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறான். அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் போக வேண்டிய இடமாகிய கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறான். 12 கோத்திரங்களிலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறான். அந்த 12 பேரில் அந்த காலேப் என்ற மனிதனும் யோசுவா என்ற மறுபெயர் கொண்ட ஓசேயா மட்டுமே அந்த கானான் தேசம் நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பேரோ அது தீய தேசம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆக அந்த நாம் பார்க்கின்ற பொழுது மோசே அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அனுப்புகிறான். அப்போ இன்றைக்கு நாமும் கூட ஒரு இடம், ஒரு பாதை, ஒரு வழி எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், அதை முன்னதாக யாரையாவது அனுப்பி அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். அதே வேளையில் நாம் அனுப்புகிற மனிதர்கள், நாம் எதிர்பார்க்கிற மனிதர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை குறித்து நன்மையானதாகவும் சொல்லலாம் அல்லது தீமையானதாகவும் சொல்லலாம். இது உலக பிரகாரமான சிந்தனை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகணும், எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆக இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், அந்த மோட்ச வாழ்வை, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்களை தேடி போகிறான். ஆனால் ஒன்றை மறந்து போகிறான், இயேசு ஆண்டவரை தவிர ஒருவராலும் பரலோகத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது அவர்களை விசுவாசம் வைத்து அவருக்குள்ளாக வாழும் பொழுது அந்த இயேசு ஆண்டவர் கிருபையாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு. நமக்கு பாவ மன்னிப்பை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறாரு. நம்ம பரலோக வாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த இயேசு மட்டுமே மரணத்தை வென்று 3ஆம் நாளில் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போனவர். அப்போ பரலோகத்துக்கு நமக்கு முன்பாக போனவர் இயேசு மட்டும்தான். அப்போது அந்த பரலோகத்தில் நம்மை கொண்டு போகிறவரும் இயேசு மட்டும்தான். சிலர் இந்த உலக பிரகாரம் பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்துக்கு போகும்போது அதை குறித்து நன்மையானதாகவும் சொல்லலாம், தீமையானதாகவும் சொல்லலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் ஒருபோதும் தீமையாக சொன்னதும் இல்லை, தீமையாக நினைத்ததும் இல்லை. இயேசு ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறார், நன்மையை தருகிறார். அவர் போன அந்த பரலோக இடமும் கூட நன்மையானது தான். அப்போ நாமும் கூட அங்கே போக வேண்டும் என்றால் இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. அப்போ இயேசு நம்ம கூட வருவாரா, இயேசு நம்ம கூட இருப்பாரா என்று சொல்லி நாம் யோசிக்கவே கூடாது, நாம் சந்தேகப்படவே கூடாது. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கின்ற பொழுது கடவுள் மோசேக்கிட்ட சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு அந்த கடவுள் தமது குமாரனாகி கிறிஸ்து வழியாக நமக்கு முன்பாக வருகிறார். கிறிஸ்து நம்மோடு வருகிறார், அவர் நம்மை நடத்துகிறார். அப்போ அந்த கிறிஸ்து மட்டுமே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவர். அந்த கிறிஸ்து மட்டுமே நாம் அறியாத, நாம் பார்க்காத அந்த பரலோக வாழ்வை கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறார்.
அவர் நமக்கு முன்பாக பயணிக்கிறார். அவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். எனவே நாம் அனைவரும் இனி வரக்கூடிய காலங்களில் எதை குறித்தும் யோசிக்காம, எதை குறித்தும் கலங்காம, எதை குறித்தும் நம்ம சிந்திக்காம கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்வை வாழுவோம், நாம் நம்முடைய காரியங்களை செய்வோம், நாம் நம்முடைய வேலைகளை நம்ம துவங்கவும். கடவுள் நம்மோடு இருப்பார், கடவுள் நம்மை நடத்துவார், கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருந்து உமக்குள்ளாக வாழ்வதற்கு இறைவன் தாமில் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். என்னுடைய நினைவுகள், எதிர்பார்ப்புகள், யோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லாருக்கும் நீதாமை முழுமையான ஆசீர்வாதமான நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்துட வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம், அறிவு, சகல திறமை எல்லாவற்றையும் நிறைவை கொடுத்து நீதாமே ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டானது எல்லாருக்கும் ஆசீர்வாதமான சந்தோஷமான ஆண்டாக அமைய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் திருநாமம் பணி ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.